ஈரான் அணு ஆயுத நாடாக மாறுவதை தடுக்க அனைத்தையும் செய்வோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நவம்பர் 28 அன்று ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை பெறுவதை தடுக்க இஸ்ரேல் எல்லாவற்றையும் செய்யும் என்றும் கூறியிருக்கிறார். ஈரானின் உயர்மட்ட அதிகாரி மேற்கத்திய பொருளாதார தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்டால் ஒன்றை உருவாக்குவதற்கான தடையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மத்திய கிழக்கு விரோதிகளுக்கு இடையே புதுப்பிக்கப்பட்ட சொற்போர் என்று கூறப்படும் ஈரான் நவம்பர் 29 ஐரோப்பிய அரசாங்கங்களுடன் ஒரு முக்கிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாரிப்பு செய்கையில் வந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பால் தெஹ்ரான் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வாஷிங்டனுடன் அவை இணைந்ததால் அவை மறைக்கப்பட்டுள்ளன என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இஸ்ரேலிய ஒளிபரப்பாளரான சேனல் 14க்கு அளித்த பேட்டியில் நெதன்யாகு அவர்கள், அது அணுசக்தியாக மாறுவதை தடுக்க நான் அனைத்தையும் செய்வேன், பயன்படுத்தக்கூடிய அனைத்து வளங்களையும் நான் பயன்படுத்துவேன் என்று கண்டிப்புடன் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் பிராந்தியத்தின் ஒரே ஒரு அறிவிக்கப்படாவிட்டாலும் அணு ஆயுத நாடாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு போட்டியாளரையும் தன்னுடன் இணைத்துக் கொள்வதை தடுப்பதை அது நீண்ட காலமாக தனது முதன்மையான பாதுகாப்பு முன்னுரிமையாக ஆக்கியிருக்கிறது என்றே கூறலாம். அதற்கு அடுத்ததாக லெபனானில் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் இஸ்ரேலை ஈரான் மீது குவிப்பு காட்ட அனுமதிக்கும் என்று நெதன்யாகு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளார் என்பதை அவர் இன்னும் விரிவாக கூறவில்லை என்றே கருதப்படுகிறது. ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா தலைவர்கள் மற்றும் ஒரு ஈரானிய தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது 2 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இருமுறையும் இஸ்ரேல் இதற்கு விடையறுக்கும் வகையில் ஈரான் மீது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை நடத்தியது. மிக சமீபத்தில் அக்டோபர் 26 பல இராணுவ தளங்களை குண்டு வீசி தாக்கியதும் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சர்வதேச அணுசக்தி முகமையை கடந்த வாரம் கடிந்து கொண்டதும் தெஹ்ரானிடம் இருந்து ஒரு எதிர்மறையான விடையிறுப்பை தூண்டியது என்றே கூறலாம். ஆனால் அதனுடைய அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் திரும்பி வருவதற்கு முன்னதாக மற்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான விருப்பத்தை சமிக்ஞை மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது. அவரது கடைசி நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் கொள்கையை பின்பற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய கோட்பாடு போதுமானதாக இல்லை. சமாதான நோக்கங்களுக்காக அணுசக்திக்கான தனது உரிமையை ஈரான் வலியுறுத்துகிறது என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் IAEAயின் கூற்றுப்படி 60% யுரேனியத்தை செறிவூட்டும் ஒரே அணு ஆயுதமற்ற நாடு இதுதான் என்றும் கூறப்படுகிறது. பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடன் ஈரானின் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக வெளியிடப்பட்ட கார்டியன் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பொருளாதார தடைகளை அகற்றுவது போன்ற நிறைவேற்றப்படாத உறுதிப்பாடுகள் குறித்து தெஹ்ரானில் உள்ள விரக்தி நாடு அதனுடைய அணுசக்தி கொள்கையை மாற்ற வேண்டுமா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பி எச்சரித்திருக்கிறார். இப்போதைக்கு 60% மேல் செல்ல எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை, இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய தீர்மானம் என்றும் அவர் பிரிட்டிஷ் டெய்லிக்கு தெரிவித்திருக்கிறார். ஆனால் மேலும் அவர் கூறிய பொழுது, ஈரானில் இந்த விவாதம் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் உயர் அதிகாரிகளுடைய மத்தியில் நமது அணுசக்தி கோட்பாட்டை மாற்ற வேண்டுமா என்பது இதுவரை நடைமுறையில் போதுமானதாக இல்லை என்றும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றார். தெஹ்ரானுக்கும் பிரதான சக்திகளுக்கும் இடையிலான 2015 அணுசக்தி உடன்படிக்கை ஈரான் ஒரு ஆயுத திறனை அபிவிருத்தி செய்வதை தடுக்க அதன் அணுசக்தி திட்டத்தை மட்டுப்படுத்துவதற்கு ஈடாக மேற்கத்திய தடை ஆணைகளை முடக்குவதிலிருந்து நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். தெஹ்ரான் அத்தகைய அபிலாஷைகள் ஏதும் இல்லை என்று தொடர்ந்து மறுத்து வருகிறது. ஈரானின் முடிவெடுப்பதில் இறுதி அதிகாரம் கொண்ட உச்சத்தலைவர் அபயதுல்லா அலி கமேனி அணு ஆயுதங்களை தடை செய்யும் மத ஆணை அல்லது ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார். ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கண்டனத்திற்கு பின்னர் மிக விரைவில் 3 ஐரோப்பிய அரசாங்கங்களுடன் உட்கார்ந்து பேசுவதற்கு தெஹ்ரானின் விருப்பம் தெரிவித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2015 ஒப்பந்தத்திலிருந்து தனது நிர்வாகம் ஒருதலைப்பட்சமாக விளங்கியதை தொடர்ந்து
ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை மீண்டும் விதிப்பதில் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா வெளியேறியதற்கு பதிலடியாக தெஹ்ரான் ஒப்பந்தத்திற்கு இணங்குவதை குறைத்து அதன் யுரேனியம் செறிவூட்டல் அளவை 60% உயர்த்தியிருக்கிறதும் பார்க்கப்படுகிறது. அணுகுண்டுக்கு தேவையான 90%த்திற்கு மிகவும் அருகாமையில் நெருக்கமாக இருப்பதும் பார்க்கப்படுகிறது. பிராங்க் எக்ஸ்சேஞ்ச் 2025 அக்டோபரில் காலாவதியாகும். 2015 ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானின் செறிவூட்டல் 3.67% கட்டுப்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரக்சியின் அரசியல் பிரதிநிதியாக பணியாற்றும் ஈரானிய அமைச்சர் மஜித் தக்த் ரவாஞ்சி நவம்பர் 29 பேச்சுவார்த்தைகளில் ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நவம்பர் 28 அவரும் சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிஃபாபதியும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு பிரிவின் துணை பொதுச் செயலாளர் என்ரிக் மோராவை சந்தித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோரா தனது எக்ஸ் பதிவில் அவர்கள் வெளிப்படையான பரிமாற்றத்தை நடத்தினார்கள். நிறுத்தப்பட வேண்டிய ரஷ்யாவிற்கான ஈரானின் இராணுவ ஆதரவு மற்றும் ராஜதந்திர தீர்வு தேவைப்படும் அணுசக்தி பிரச்சினை பிராந்திய பதட்டங்கள் பக்கங்களிலிருந்தும் தீவிரமடைவதை தவிர்க்க மற்றும் மனித உரிமைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பதிவிட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தால் IAEAவின் 35 நாடுகளின் கவர்னர்கள் குழு பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா முன்மொழிந்த ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது என்றே கூறலாம். அந்த தீர்மானம் அணுசக்தி விஷயங்களில் ஈரான் ஒத்துழைக்காததற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று விவரித்த ஈரான் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு ஈரான் இராணுவ உதவி வழங்கியது என்ற குற்றச்சாட்டுகளால் ஐரோப்பிய அரசாங்கங்கள் இடையே ஈரானின் ஆதரவு அரிக்கப்பட்டுவிட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதுடன் ஐரோப்பாவுடனான உறவுகளை சீர்படுத்திக் கொள்ள விரும்புகிறது, அதே நேரத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டையும் பராமரித்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது.